வணக்கம். தமிழ் எழுத்து முறை இந்தியாவை பொறுத்த அளவில் மிக பழமையான எழுத்து என்று கருதப்படுவது பிராமி. இந்த பெயரானது தற்கால வரலாற்று ஆய்வாளர்களால் கொடுக்கப்பட்டது. சிந்து சமவெளி எழுத்துக்களை இதுவரை யாரும் பயிலாத காரணத்தினால் 2300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இந்திய பேரரசரான அசோகருடைய காலத்து அந்த எழுத்து முறைக்கு பிராமி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மிக தொன்மையான எழுத்து வடிவம் என்றும் கருதுகிறார்கள். ஏனெனில் அசோகருடைய கல்வெட்டு இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அவர்களுக்கு ஏராளமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இன்று நான் சில சிந்தனைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். இதில் பொறிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் தான் மிக பழமையானது என்றும் அந்த எழுத்துக்களைத்தான் பின்னாளில் பல மொழிகள் உள்வாங்கி தங்களுக்கு பயன்படுத்தியது என்றும் கருதுகின்றார்கள். இருக்கட்டும். முதலாவது, அசோகரின் ஆளுகைக்கு கீழ் அன்றைய தமிழகம் உட்பட்டிருக்கவில்லை. அன்றைய தமிழகம் என்று அறியப்படுவது இன்றைய தமிழ்நாடும் கேரளமும் ஒன்றிணைந்த பகுதி. இரண்டாவது, சில வரலாற்று ஆய்வாளர்கள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை அசோகர் காலத்திலிருந்து தொடங்க முற்படுகிறார்கள். வேடிக்கை என்னவென்றால், நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் அசோகரை பற்றியும், அதாவது மௌரியர்களை பற்றியும், அவர்களுக்கு முன்பு உண்டான முதல் பேரரசான நந்தர்களை பற்றியும் ஏராளமான குறிப்புகளை தருகின்றன. ஒரு சான்று பகிர்கின்றேன். பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் கீர்மிகு பாடலி குழி கங்கை. இது மௌரியர்களுக்கு முன்பு உண்டாயிருந்த நந்தர்களை பற்றிய ஒரு குறிப்பு நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில். மூன்றாவது, அசோகர் காலத்துக்கு முன்பே எழுத்துக்களை தமிழர்கள், குறிப்பாக எளிய மக்கள் பானை ஓடுகளில் பொறித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், பயன்படுத்தியிருக்கிறார்கள். அக்காலத்திலேயே எளிமையான வளமிக்க இலக்கியங்கள் நம்மிடம் உண்டாயிருந்திருக்கின்றன. ஆனால் நந்தர் மற்றும் அசோகர் காலத்து இலக்கியங்கள் எத்தனை இன்று நம் கைகளுக்கு கிடைக்கின்றன? நான்காவது, பல பானை ஓடுகளின் காலம் நந்தர் காலத்தை விட முந்தையது. குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டம் ஆனைக்கோட்டையில் பெருங்கற்கால புதைக்குழி திட்டு ஆய்வுகளின் போது ஒரு மண் பானையில் இழுத்து கிட்டியது. இது தமிழ் பிராமி வடிவத்தில் எழுதப்பட்டதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள். கோ, வே, த என 3 எழுத்துக்கள். இதை பலவாறாக அறிஞர்கள் படித்திருக்கின்றார்கள். கோவந்து, கோவேதன், திவுகோ என பலவாறாக படித்திருக்கின்றார்கள். இது 2400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அகழாய்வு நடைபெற்றிருக்கின்றன. அதில் குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண் பானை ஓடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது, தமிழர்கள் வாணிகம் மேற்கொண்ட சில பகுதிகளில், குறிப்பாக எகிப்து, தாய்லாந்து போன்ற பகுதிகளில் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மண் பானை ஓடுகளும் கிடைத்திருக்கின்றன. வியப்பாக இருக்கிறது. அண்மையில் திருநெல்வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அகழாய்வின் போது புலி என்று பொறிக்கப்பட்ட ஒரு மண்பானை ஓடும் கிடைத்திருக்கின்றது. எழுத்தை உருவாக்கியது யார் என்கின்ற ஒரு புதிர் இன்னும் தொடர்கிறது. இது ஒரு சிறிய சிந்தனை. ஆய்வு நீண்ட நெடியது. தமிழர்கள் பழங்காலத்திலேயே எழுத்து முறையை தங்களிடம் வைத்திருந்ததற்கான சான்றுகள் தான் இந்த மண் பானை எழுத்துக்கள், அதுவும் எளிய மக்கள். இந்த சிந்தனை உங்களுக்கு விருப்பமானதாக இருக்குதா? மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.